மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சின்னமன் போட்டு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுக்கும்போது அது கூடவே ஜீரகம், இஞ்சி, அப்புறமா மல்லி இப்படி சம் இன்க்ரீடியன்ஸ் கூட ஆட் பண்ணி மார்னிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் எனக்கு வந்து சின்னமனும் ஜீரகமும் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. அது கூட இஞ்சி, முழுமல்லி இதெல்லாம் ஆட் பண்ண முடியலை. இஞ்சி இங்கே கிடைக்கும், ஆனால் முழுமல்லி வந்து ஊரில் கிடைக்கிற அளவுக்கு நல்லதாக இங்கே வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ தட் நான் வந்து ஜீரகமும் சின்னமனும் ஆட் பண்ணி மார்னிங் ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து நல்லா சூப்பராக எடுத்து முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் ரெகுலராக பண்ணுற அந்த பேசிக்கான ஒர்க் அவுட் இருக்கும்ல, அதுவுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து நான் 100 கவுண்ட்ஸ் பண்ணுறேன். ஆனால் 100 கவுண்ட்ஸும் ஒரே டைமில் பண்ணுறதில்ல. ஒரு 35 கவுண்ட்ஸ் வரும்போதே ரொம்ப டயர்ட் ஆகுது. ஸோ 50 கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 50 கவுண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுறேன். அந்த மாதிரி தான் 100 கவுண்ட்ஸையுமே முடிக்கிறேன். ஆனால் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறது மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட் இது. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மீலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாட்டர் மெலான் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து டைமிங் மென்ஷன் பண்ண கேட்டிருந்தீங்க. நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எதுவும் ஃபாலோ பண்ணலை. மார்னிங் நம்ம நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் எந்த டைமுக்கு எடுப்போமோ அந்த டைமில் தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 8:30 to 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்படி இன்னைக்கு டே 4ல் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாட்டர் மெலான் தான். எதர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் நைட் டின்னருக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்போ ஸ்டொமக் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் எனக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு 1 o'clock போல் 2 சப்பாத்தி அண்ட் சன்னா கிரேவி அண்ட் 2 பாயில் பண்ண எக்கு கூடவே ஒரு ஆப்பிள் வச்சு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் டின்னருக்கு வந்து 2 இடியப்பம் அண்ட் சிக்கன் சால்னா வச்சு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு இன்பிட்வீன் டைமில் நான் எதுவுமே எடுத்துக்கல. அதுக்கப்புறமா டெய்லி மாதிரியுமே 30 minutes ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 4 எனக்கு இப்படி தான் சூப்பராக போச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டா ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.